மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் என் புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்து, இந்த சாதி தீண்டாமை ரொம்ப ரொம்ப பழமையானதுன்றது நம்ம அறிஞர் விஷயம்தான். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் தேவையில்லாத பொருளுங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லா சமூகத்திலும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுறேன், அது எரிக்கிறாங்க. அருமையான விஷயம்தான். ஆனால் எல்லாராலையும் ஏன் இந்த சாதி தீண்டாமை நம்ம எரிக்கணும், நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு நினைவு வர்றதில்லை. அந்த நினைவூட்டுதலை அவங்களுக்கு ஏற்படுத்துகிற முதல் முறையாக தமிழ்நாட்டில் நம்ம தோழர்கள் மூலிமா முன்னெடுத்ததுக்கு என் பொறுத்துக்கிறவங்க வணக்கத்தை தெரிவித்து, இந்த தீண்டாமை ஜாதி போக்கு வந்து முன்னாடி பிற்காலத்தில் முன்னாடி கொட்டாங்குச்சி தொங்க வச்சு எத்தி திட்டு போகிறதும், முன்னாடி விளக்குமாரை வச்சு கூட்டு தெரு சுத்தம் பண்ணி போனதும், காலில் செருப்பு போடாமல் நடந்தா அக்குறுங்க அநியாயம் நடந்தது இந்தியாவில் தான். பாப்பனிய கால் ஊழலிருந்து முற்றிலும் இந்த தலித் சமூகம் பட்ட கஷ்டம் மிகப்பெரிய. இப்போ அதையும் மீறி என்ன நடக்குதுன்னா, இங்கே தலித் சமூகத்தை மட்டும் இந்த சாதி தீண்டாமல் மாட்டி சிக்கி தவிக்கல. இப்போ மற்ற சாதியினர்களுக்குள்ளேயே நான் பெரியவன், நீ பெரியவன், நான் உன்னை தொட்டா திட்டு, நான் என்ன தொட்டா எல்லாத்துக்கும் மேலே பார்ப்பனேன், இவனு கீழே இருக்கிறவன் எல்லாமே சாதி தீண்டாமையை தான் பார்க்கப்படுது. அப்போ யார் இங்கே இந்த சாதி தீண்டாமை கொடுமையில சிக்காமல் இருக்கிறாங்கன்றது தான் கேள்வி. அப்போ இந்த சாதி தீண்டாமையை நம்ம எல்லாருக்காகவும், எல்லா சமுதாயத்துக்காகவும், எல்லா சாதிகாரர்களுக்காகவும் கண்டிப்பாக இது எரிக்கப்பட வேண்டியது. எங்கிருந்து எரிக்கணும்? நம்ம மனதிலிருந்து, நம்ம வீட்டில இருந்து, நம்ம மூளையிலிருந்து எல்லாத்தையும் எரிக்கணும். இந்த சாதி தீண்டாமே பார்க்கக்கூடாது. தூய்மை பணியாளர்கள் ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டா தூக்கி ஊற்றுறான், கொட்டாங்குச்சியில் டீ குடித்தோம் மறந்துட முடியாது. செருப்பு போட்டு தெருவுக்குள்ளே போக முடியாது, கோயிலுக்குள்ள நம்ம இன்னைக்கும் போக முடியாது. இளையராஜா எம்பின்றான், மேல் சபை உறுப்பினர்தான், கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் ஒரு தீண்டாமைக்கிறான், அவன் ஒரு சாதி. இந்த கேவலத்தை யார் பண்றான்? இந்த இந்திய அரசு பண்ணுது. பார்ப்பனிக்கு மிக தூக்கி பிடிக்கிறான். மோடி அரசு இதை கண்டுக்க மாட்டேங்கிறான். பெண்களை நிர்வாணப்படுத்தான். ஏன்னா பெத்த தாய் பாரத் மாதா கி ஜெயன்ற அந்த பொம்பளை நீ நிர்வாணமா பாக்குறிய, என்னடா அநியாயம்? இது எவ்வளவு பெரிய கேவலம். இந்த சமூகத்தை ஏன் நாசம் பண்ற? இந்த பாசிசங்களை ஒழிச்சாதான் இந்த சாதிகளும் ஒழியும். சாதி தீண்டாமைய நம்ம ஒழிக்கிற வரைக்கும் வருஷம் வருஷம் நம்ம தோழர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தீண்டாமையை எடுத்துட்டு போவோம், சாதியை விரங்கடிப்போம்.